உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்கனாக்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். 2004 ஆண்டு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் கிரக நிலைகளை கணக்கிட்டு பார்த்தோம்னால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பல்லத்தில் ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. அதாவது காலபுருஷ தத்துவம் நமக்கு 12 வீடுகளில் 7வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, வரக்கூடிய மாதம் கிரகங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார், கிரகனுடைய சஞ்சாரம் கிரகனுடைய மாற்றத்தினால் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அளித்தர இருக்கிற பார்க்க இருக்கிறோம். உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். இது ஜோதிட சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருப்பினும் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வரும். ஆனால் சில மாதங்களின் ஜாதகக்காரனுடைய எச்சரிக்கையும் விவேகத்தையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பயிற்சியாக இருப்பதால் ஒட்டுமொத்த உடல்நல கோளாறுகளும் மேம்பாடுங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு ஏற்படும் தீங்கு விளைவிக்க இருக்குதுங்க. எனவே தனிநபர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்ப நிதி விஷயங்களில் ஜாதகர்களுக்கு சற்று பலனமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகர்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதங்க. இது கவலையை ஏற்படுத்தும் மாதமாக இம்மாதம் துலாராசி அன்பர்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இதில் துலாராசி நட்சத்திரம் மட்டும், அதாவது துலாராசி ராசி மட்டும் அல்லாமல் துலாராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவில் வந்துங்க. ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். அதாவது பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்கள் தொழிலை பற்றிய பேசினால் துலா ராசிக்காரர்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய இருக்குங்க. உங்கள் தொழில் சிறப்பாக இருக்க போதுங்க. பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுய விவரத்தில் நல்ல பதவி பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி உயர்வும் மற்றும் சம்பள உயர்வுகளை வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருந்த போதிலும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்ததாக மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. தனிநபர்கள் தங்களுடைய படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்க போகுதுங்க. உங்கள் படிப்பில் வெற்றி அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்றத்தாழ்வுகள் இணைந்ததாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. வெகு நாட்களாக வரன் தேடிக்கொண்டீர்கள். திருமணத்திற்காக உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியாருடன் கவனமாக கையாளுங்கள். ஏன் உங்களுடைய ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கக்கூடிய வனமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்க இருக்குதுங்க. துலா ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். சித்திரையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு சற்று உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். உங்களுடைய குடும்பம் சார்ந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்கள் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் எழும் எண்ணம் தோன்றுதுங்க. உங்களுடைய வெகு நாட்களாக புத்திர பாக்கியத்தாக காத்து கொண்டிருந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பதாக இருக்குங்க. அடுத்தது உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நீங்கள் விடுவதும் தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய சேனலில் அடுத்த வீடியோவில் நல்லா சந்திக்கும் வரை. இப்போ துலா ராசியில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பார்த்தாச்சிங்க. துலா ராசியில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதியில் பிறந்தவர்கள் மாதத்தின் ஆரம்ப நிதி விஷயங்களில் சற்று பலனமாக இருக்கக்கூடியதுங்க. அதிக வருமானம் இருந்த போதிலும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க. இது கவலையை உருவாக்கக்கூடிய காலகட்டமுங்க. உங்களுடைய பணம் போன்ற விஷயங்களை சற்று கவனமாக இருங்கள். மற்றவரிடம் கொடுத்து ஏமாற கட்டும் சூழ்நிலை இருக்குதுங்க. சற்று கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருந்தாலும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்ததாக கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாக இருக்குதுங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சென்று படிப்பவர்கள் வெளிநாட்டுக்கு முயற்சிகள் இந்த காலகட்டம் ஏற்ற காலகட்டமாக இருக்குது. உடைய குரு பார்வை 8ஆம் இடத்தில் விழுவதால் இந்த மாதத்தினுடைய 14ஆம் தேதிக்குள் கொஞ்சம் பார்த்துருங்க.
அடுத்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது துலா ராசியில் விசாக நட்சத்திரக்காரர்கள். விசாகத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கணும் இருக்குதுங்க. வெகு நாட்களாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர் நினைத்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை புரிந்ததற்கான ஒரு முன்னேற்ற பாதையில் செல்ல இருக்கீங்க. அடுத்தது உங்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் வேலை வாய்ப்பில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மற்றவர்கள் சென்று நம்முடைய மனது நிம்மதியை கெடுக்க வண்ணம் இருக்குதுங்க. என்ன நேயர்களே, இப்போ துலா ராசி அன்பர்கள் இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலை பார்த்தோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நிலையை கணக்கிட்டு பார்த்தபொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள், அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ பரிகாரத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீ எந்திரத்தை நிறுவி வழக்கமான அடிப்படையில் வணங்குங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானை வழிபட்டு வாருங்கள். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை நிறைந்த வாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்களுடைய 6ஆம் வீடு என்பது ரோகஸ்தானம், நோய் கடன் உட்கார கிரகமுங்க. 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் எல்லாவற்றிலும் நன்மை பயக்கும் மாதமாக இம்மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் ருக்குருடன் சேரும் பொழுது உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இடமாற்றம், வீடு மாற்றம் பண்ணுறது, இடத்தை மாறி உட்காரது, பூர்வீக சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வர இருக்குதுங்க. கொஞ்சம் சற்று அவசரப்படாமல் இருங்கள். நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுக்கு தானாக தேடி வர இருக்குதுங்க. இப்போ தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு துளாராசியை பொறுத்தவரையில் தொழில் பார்க்குறோம். சரிங்க, இப்போ சொல்லாதான் சொல்லிட்டு இருக்கேன். தொழில் பார்க்குறோம். தொழிலை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய குருவுடைய பார்வை உங்கள் 8ஆம் இடத்தில் விழுவதால், குருவுடைய பார்வை இல்லாததால் நீங்கள் தொழிலில் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. மாதத்தின் முற்பாகதிலும் பிற்பாகதிலும் உங்களுக்கு பாதியாக பிரித்து முதல் பகுதியை சிரமத்தையும், இரண்டாவது பாதி என்று சொல்லக்கூடிய நிம்மதியும் தரக்கூடிய வண்ணம் இந்த காலகட்டம் இருக்குதுங்க. எல்லா விதத்திலும் மற்றவர்களுக்காக ஓடி ஒழிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. பிறர் சொல்லை தட்டாமல் அடுத்த வேலைக்காக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் குடும்பம் பணம் கட்டி வேலை வாங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்க இருக்குதுங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பாதி, பிற்பாதி, முற்பாதி என்று பிரித்து இந்த பாதியிலே உங்களுக்கு கடைசி பாதி நல்லா இருக்குங்க. அதாவது ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதிக்குள் வரையும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று இப்படியே வந்து கொண்டிருக்க காலகட்டம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமாக மாதமாகவும், உங்கள் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி வாருங்கள். உங்களுடைய தாயார் வழி பிரச்சனை கொஞ்சம் குறையும், தந்தையார் வழி பிரச்சனை குறையும், உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்பட இருக்குதுங்க. சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு செல்லுங்கள். சிவன் பெருமானுக்கு, அதாவது சிவன்கிழமை, அதாவது சனிக்கிழமை தோறும் சிவனுக்கு 3 வாரம் 9 விளக்கு நல்ல நிலைக்கு ஏற்றி 9 முறை நவகிரகத்தை வழிபட்டு வாருங்கள். தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி சொல்லிக்கொண்டு உங்களது விருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜோதிட கருத்துக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. உடனுக்குடன் பதில் தரப்படும். உங்களுடைய மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேற இந்த நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க.